ஹலோ எவ்ரிவன். இது வந்து ஆல்கலைன் பத்தின ஒரு அவேர்னஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ ஆல்கலைன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்க, சில விதமான காய்கறி பழங்கள்ல இன்னைக்கு ஆல்கலைன் இருக்கு. வேற நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு எல்லாமே அசிடிட்டி ஃபுட்டு. நம்ம அதிகமா என்ன சாப்பிட்றோம்னா அசிடிட்டி ஃபுட்டை தான் அதிகமாக சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஸோ அப்போ வாட்டராவது நமக்கு ஆல்கலைன் வாட்டரா எடுக்கணும், அப்பதான் பாடி பேலன்சிங் ஆகும். ஆனா நம்ம வாட்டர் என்ன பண்றோம், ஒரு ஆர்ஓ வாட்டர் இல்ல ஹாட் வாட்டர் இந்த மாதிரி குடிக்கிறோம். அப்ப அதுவுமே வந்து ஒரு அசிடிட்டி வாட்டர். அப்ப அதனால பாடி அசிடிட்டி ஆகிறதுனாலதான் அதனாலயும் நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. அப்ப அந்த இடத்துல இன்னைக்கு ஆல்கலைன்ங்கிறது வந்துட்டு காஸ்ட் வைஸ் பாத்தீங்கன்னா சச் எ பிக் காஸ்ட். உதாரணத்துக்கு இப்ப நீங்க அமேசான் பிளிப்கார்ட்ல ஆர்டர் போட்டீங்கன்னா 1 லிட்டர் 1200 rupees வரை வைக்குது. நீங்க ஏர்போர்ட்ல போனீங்கன்னா 1500 plus ஜிஎஸ்டி. ஸோ ஸ்டார் கேட்டகரி ஹோட்டல் போனீங்கன்னா 1800 plus ஜிஎஸ்டின்னு சொல்லிட்டு அந்த வாட்டர் விற்குது. இதுவே இப்போ செலிபிரிட்டி விராட் கோலி குடிக்கிறார் பிளாக் வாட்டர், 1 லிட்டர் வந்து அது 8 pH இருக்கும். 1 லிட்டர் வந்து 6000 rupees காஸ்ட். ஸோ இப்படி இதை தாண்டி நிறைய பேர் வந்து ஆல்கலைன் மிஷின் வாங்குறாங்க. அது மினிமம் 35,000 இருந்து அப் டு 3.5 lakhs கெப்பாசிட்டி. ஸோ இது வந்து நார்மல் பீப்புள்னால இது வந்து அஃபோர்டபுள் இதே கிடையாது. ஸோ அதுக்காக தான் இதுல வந்து ஆல்கலைன் வந்து கொடுக்கறதுக்காக கம்பெனி வந்து ஆல்கோஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்கு. அதை வந்து யூஸ் பண்ணும்போது வந்து உங்களுக்கு ஒரு டிராப் காஸ்ட் வந்து 40 பைசே வரும். அப்ப நீங்க 6 டிராப்ஸ் கொடுக்கும்போது ₹2.40 உங்களுக்கு 8.5 pH ஒரு குட் ஆல்கலைன் வாட்டர் கொடுக்குது. ஸோ அது மாதிரி சீப் அண்ட் பெஸ்ட்ல வந்து உங்களுக்கு ஆல்கலைன் கொடுக்கணும், நார்மல் பீப்புளும் ஒரு ஆர்டினரி பீப்புளும் அஃபோர்டபுளா யூஸ் பண்ணணுங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு சீப்பா வந்து ஒரு ஆல்கலைன் டிராப்ஸ் வந்து நமக்கு கம்பெனி கொடுத்துருக்கு. நியூரலக்கருடைய ஆல்கோஸ் பத்தி இப்ப நம்ம பார்க்க போறோம். ஸோ ஆல்கோஸ் வந்து ஆல்கலைன் பர்பஸ்க்காக கொடுக்கப்பட்டிருக்கு. ஆல்கலைன் வாட்டருடைய பர்பஸ்க்காக வந்து கம்பெனி என்ன கொடுத்துருக்குன்னா ஆல்கோஸ் டிராப்ஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்கு. ஸோ இந்த ஆல்கோஸ் டிராப்ஸ் வந்து வாட்டர்ல யூஸ் பண்ணும்போது முடிஞ்ச வரைக்கும் ஹாட் வாட்டர்ல யூஸ் பண்ணாதீங்க, அவாய்ட் பண்ணிருங்க. நீங்க ஆர்ஓ வாட்டர்ல யூஸ் பண்றதா இருந்தா 1 லிட்டருக்கு 20 டிராப்ஸ் வரைக்கும் நீங்க ஆட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ஹையா ஆட் பண்ணணும். ஸோ இதுவே நீங்க நேச்சுரல் வாட்டர், உங்களுக்கு கிரவுண்ட் வாட்டர் டேப் வாட்டர் அந்த மாதிரி நேச்சுரலா உங்களுக்கு கிடைக்கிற வாட்டர், அதாவது ஆர்ஓ ப்ராசஸ் இல்லாம கிடைக்கிற நேச்சுரல் வாட்டரா இருந்தா 1 லிட்டருக்கு 6 டிராப்ஸ்ங்கிற ரேஷியோ ஆட் பண்ணுங்க. அடுத்து இந்த தண்ணி வைக்கிற பாத்திரம் வந்துட்டு எல்லா டைப் வெசலையும் அவாய்ட் பண்ணிட்டு கிளே பாட்னு சொல்லக்கூடிய மண்பானை எடுத்தீங்கன்னா அதுல அந்த அல்கலைன் வந்து அது அப்படியே ஹோல்ட் ஆயிட்டே இருக்கும். நீங்க 3 days 4 days 5 days வச்சு குடிச்சா கூட அந்த அல்கலைன் மெயின்டைன் ஆகும். வேற வெசல்ஸ்ல மெயின்டைன் ஆகாது, செகண்ட்ஸ் அண்ட் மினிட்ஸ்ல அது இதாகும். ஸோ அதனால கிளே பாட் எடுத்துக்கங்க, அதுல வந்து யூஸ் பண்ணி குடிங்க. ஸோ அடுத்து வந்து இதுல டிராப்ஸ் போடுறதுனால 3 டைப் ஆஃப் பெனிஃபிட்ஸ் வந்து வாட்டர்ல கிடைக்குது. ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் வந்து இந்த டிராப்ஸ் வாட்டர்ல ஆட் பண்ணும்போது 8.5 pH குட் ஆல்கலைன் வாட்டர் அது வந்து கன்வெர்ட் ஆகும். ரெண்டாவது வந்து இப்ப ஆர்ஓ வாட்டர்ல இருக்காது, கிரவுண்ட் வாட்டர் அப்படின்னா அதுல மேபி மினரல்ஸ் இருக்கலாம். அந்த மினரல்ஸ் வந்து இது வந்து நமக்கு தேவையான அளவுக்கு என்ஹான்ஸ் பண்ணும், அடிஷனல் பண்ணும். அடுத்து சம் வாட்டர் வந்து டிடிஎஸ் கூட ஜாஸ்தியா இருக்கலாம், கிரவுண்ட் வாட்டர் அந்த மாதிரி இருந்தா கூட இது வந்து அந்த டிடிஎஸ் பேலன்ஸ் பண்ணி ஒரு பேலன்ஸிங்கான வாட்டர் வந்து கிடைக்கும். இந்த 3 பெனிஃபிட் வந்து இந்த ஆல்கோஸ் டிராப்ஸ் யூஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்குது. ஸோ இதான் ஆல்கோஸ் உடைய பர்பஸ். இப்ப ஆல்கோஸ் வந்து ஆல்கோஸ் டிராப்ஸ் போட்டு வாட்டர் ஆல்கலைனா மாத்தியாச்சு. இப்ப இந்த வாட்டர் வந்து கன்சியூம் பண்ணும்போது ரெகுலரா கன்சியூம் பண்ணணும். சும்மா வெளியில போன குடிக்கிறதுல வேற வாட்டர், வீட்டுல ஒரு வாட்டர் இல்லாம ரெகுலரா கன்சியூம் பண்ணுங்க. அப்படி வெளியில போறீங்கன்னா நீங்க அந்த ஆல்கோஸ் டிராப்ஸ் வெளியிலே எடுத்துட்டு போயிட்டு ஒரு பாட்டில் வாங்குறீங்கன்னா அதுல வந்து ஃபியூ டிராப்ஸ் போட்டு குடிச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி ரெகுலரா கன்சியூம் பண்ணீங்கன்னா ஒரு 10 daysல பாடியில வந்து எனர்ஜி லெவல் நல்லா மெயின்டைன் ஆகும், ஃப்ரீ யூரின் மோஷன்லாம் வரும், நல்ல பசி தூக்கம் எல்லாம் கிடைக்கும். ஒரு 20 days அந்த வாட்டர் குடிச்சீங்கன்னாக்க உங்களுடைய கால் அந்த குடலை வந்து சுத்தமாயிடும். எந்த அளவுக்குன்னா கேஸ்ட்ரிக் அசிடிட்டி கிரானிக் அல்சரை கூட உங்களுக்கு கம்ப்ளீட்டா கிளியர் பண்ணும். அடுத்து ரெகுலரா நீங்க அந்த வாட்டர் எடுக்கும் போது கண்டினியூவா உங்களுக்கு வந்துட்டு ப்ரெஷர் வந்து கிளியர் ஆகும், டயபெட்டிக் வந்து கண்ட்ரோல் வரும், கொலஸ்ட்ரால் லெவல் வந்து நல்லா ரெடியூஸ் ஆகும். ஸோ இது மாதிரி தொடர்ச்சியா எடுக்க நம்ம பாடியில வந்து இம்யூனிட்டியை நல்லா பூஸ்ட் பண்ணும். ஸோ இதுக்கெல்லாம் வந்து இந்த வாட்டர் நம்ம எடுக்கும் போது நமக்கு வந்து கிடைக்குது. ரெகுலரா நம்ம கன்சியூம் பண்ணும்போது நம்ம பாடியே வந்து ஒரு அல்கலைன் பாடியா மாறுது. ஸோ அல்கலைன் பாடியா மாறுறதுனால நமக்கு என்னெல்லாம் பெனிஃபிட் அப்படின்னாக்க, ஒரு டிசீஸ் இல்லாத ஒரு டிசீஸ் ஃப்ரீ பாடியா இருக்கும். ஏன்னா அசிடிக் பாடியில எல்லா நோயும் குடி வரும். அதுவே ஆப்போசிட் ஆல்கலைன் பாடியா இருந்தா எந்த டிசீஸும் நம்ம கூட இருக்காது. அது பாடியை வந்து கிளன்சிங் பண்ணி வெளியே தள்ளிடும். ஸோ அதுக்காக ரெகுலரா அந்த அல்கோஸ் எடுத்தீங்கன்னாக்க உங்களுக்கு அந்த பெனிஃபிட் இருக்கு. அதை தாண்டி இந்த அல்கோஸ் டிராப்ஸ் வந்து ஃபுட்ல வந்து கெமிக்கலை கிளியர் பண்றதுக்கு வேர்ல்ட்லே ப்ராடக்ட் கிடையாது. பட் அல்கோஸ் வந்து 100% உங்களுக்கு கிளியர் பண்ணும். ஸோ நீங்க யூஸ் பண்ற ஃபுட்ஸ், வாஷபிள் ஐட்டம், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள், ரைஸ், தால், இந்த மாதிரி எந்த ஃபுட்டா இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு வாஷ் நார்மலா அந்த டஸ்ட் கிளியர் பண்றதுக்காக வாஷ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் திரும்ப ஒரு பாத்திரத்துல போட்டு கொஞ்சம் தண்ணி ஊத்திட்டு இந்த ஆல்கோஸ்ல வந்து ஒரு 5 டிராப்ஸ் ஆட் பண்ணுங்க. ஜஸ்ட் 2 rupees காஸ்ட்ல அது ஒரு டிராப் 40 பைசானா 2 rupees தான் வரும். 5 டிராப்ஸ் ஆட் பண்ணுங்க, 10 minutes விட்டுருங்க. அதுக்கப்புறம் லைட்டா ஷோக் பண்ணுங்க. கம்ப்ளீட்டா அந்த கெமிக்கல் கிளியர் ஆகி அந்த ஃபுட்டோட ஸ்மெல், டேஸ்ட், எவ்ரிதிங் வில் பி சேஞ்ச் ஆகும்.
ஜஸ்ட் 10 மினிட்ஸ்ல வந்து சேஞ்ச் ஆயிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்க மெயினா இது பண்றது வந்துட்டு ஃபிஷ் வாங்குவீங்க. ஃபிஷ்ல வந்துட்டு ஃப்ரெஷ் ஃபிஷ்ஷா இருந்தா பிரச்சனை இல்லை. மேக்சிமம் சில இடங்கள்ல வந்து ஃப்ரீஸ் பண்ணி தான் வருது. அந்த ஃப்ரோசன் ஃபுட் எடுக்கிறதே டேஞ்சரு. அதை தாண்டி அதுல வந்து ஒரு ஸ்மெல் வந்து ஒரு பேடான ஸ்மெல் வரும். ஸோ அப்ப அதுக்கு வந்து நீங்க அல்கோஸ் டிராப்ஸ் வந்துட்டு ஒரு 6 to 8 டிராப்ஸ் நீங்க போட்டுட்டு அது வாஷ் இது பண்ணிருங்க. அதுக்கப்புறம் ஃபைனலா நீங்க குக் பண்றதுக்கு முன்னாடி வாட்டர்ல போட்டு ஒரு 6 to 8 டிராப்ஸ் போடுங்க. போட்டீங்கன்னா அதுல உள்ள எல்லா இதையும் ரிமூவ் பண்ணிடும், அந்த ஸ்மெல்லையும் ரிமூவ் பண்ணிடும். அந்த மீனோட டேஸ்டே ஒரு ஃப்ரெஷ் ஃபிஷ் சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டுக்கு உங்களுக்கு என்ன செஞ்சிடும்னா அதை எடுத்துட்டு போயிடும். அதே மாதிரி நீங்க சிக்கன் யூஸ் பண்றீங்க அப்படின்னா சிக்கன் வந்து பிராய்லர் சிக்கன் வந்து வெரி டேஞ்சரஸ். ஏன்னா அது வந்து பயங்கரமான கெமிக்கலோட தான் வருது. ஸோ அதையும் நீங்க கிளீன் பண்ணிட்டு வாஷ் பண்ணும்போது நார்மல் வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு பாட்டில போட்டு ஒரு 8 to 10 டிராப்ஸ் போடுங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வாஷ் பண்ணிட்டு குக் பண்ணீங்கன்னா அந்த சிக்கன் வந்து கிட்டத்தட்ட கண்ட்ரி சிக்கன் ஈக்குவலா போயிடும். அதோடைய சாஃப்ட்னஸ் போயிடும், அந்த ஸ்மெல் இருக்காது. ஸோ அதோடைய கண்டென்ட் எல்லாமே போய் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கண்ட்ரி சிக்கன் லெவலுக்கு வந்து எடுத்துட்டு போயிடும். ஸோ அதை தாண்டி இப்ப ரேஷன் அரிசியில நீங்க ஒரு 5 டிராப்ஸ் போட்டு சாப்பிட்டீங்கன்னா கேரளா கைக்குத்தல் அரிசி தோத்து போயிடும். அந்த அளவுக்கு அந்த ரைஸ்ல உள்ள நல்ல விஷயத்தை எடுத்துக்கும், அந்த பேட் ஸ்மெல் எல்லாம் ரிமூவ் பண்ணிடும். சோ அது மாதிரி இந்த அல்கோஸ் என்ன பண்ணுது அப்படின்னாக்க டிமேக்ஸ் மாதிரி கெட்டதெல்லாம் அழிக்குது, நல்லதை வந்து உங்களுக்கு என்ன செய்யுது என்ஹான்ஸ் பெருக்கி கொடுக்குது. அதனால உங்களுக்கு ஒரு ஹெல்த்தியா ஒரு கெமிக்கல் இல்லாத ஒரு ஃபுட்டை சாப்பிடக்கூடிய ஒரு லைஃப் ஸ்டைல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சோ அதுக்கு இந்த அல்கோஸ் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டா இருக்கு.